அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. இன்றைய கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, 5வது சட்ட விளக்கம். அது வந்து உலுவின் சுன்னத்துக்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப ப்ளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லாட்டியும் பரவாயில்லை, இன்ஷா அல்லாஹ் இதை கேட்டு நீங்களும் நன்மையை வந்து எத்தி வையுங்கள், அதன்படி அமலும் செய்யுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். உலுவின் சுன்னத்துக்கள். உலுவின் சுன்னத்துக்கள் சுன்னத்துக்கள் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பின்பற்றிருப்பாங்க தெரியுமா? அவங்களுடைய செயல்முறைகளை நம்மளும் செஞ்சோம்னா அதுதான் சுன்னத்துகள். இதே ஃபர்லுனா அல்லாஹ் கட்டளையிட்டிருப்பான், இது நீங்கள் வந்து கட்டாயம் பண்ணணும் அப்படின்னா அது என்னது? ஃபர்லு. இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பண்ணுறதை நம்ம பின்பற்றோம்னா அதுதான் சுன்னத்துக்கள். ஓகேங்களா? இப்போது உலு செய்யும்போது பேண வேண்டிய சில செயல்கள் என்ன? இப்போது சுன்னத்துக்கு நல்ல டெஃபினிஷன் கொடுத்தாச்சு, வாங்க பார்க்கலாம். உலு செய்யும் போது பேண வேண்டிய சில செயல்கள் உள்ளன. நம்ம வந்து உலு செய்கிறோம் அப்படின்னா தொழுகைக்கு முன்னே நம்ம செய்வோம் தெரியுமா? அது என்னென்னா, சொர்க்கத்தின் திறவுகோள்னு பார்த்தோம்னா தொழுகை. அப்போ தொழுகையின் திறவுகோள் அப்படின்னு பார்த்தோம்னா உலுனா என்னது? நம்ம தொழுகைக்கு முன்னாடி செய்கிறது தான் உலு. அதை வந்து சில செயல்கள் வந்து நம்ம வந்து பேண வேண்டிய இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அவற்றை செய்தால் நன்மைகள் கிடைக்கும். அந்த விஷயத்தை நம்ம வந்து செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு நன்மை கிடைக்கும். அவற்றை ஒருவர் சுன்னத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று எண்ண இல்லாமல் விட்டுவிட்டால் அது அவர் மீது குற்றமாகாது. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்பற்றியது அவங்க பின்பற்றி நம்ம கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லை. ஆனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம பண்ணுனா அதுக்குரிய நன்மைகளை அல்லாஹு தஆலா நமக்கு தருகிறான். அதுதான் இங்கே வந்து சுன்னத்தை வந்து புறக்கணிக்க வேண்டிய என்ற எண்ணம் இல்லாமல், அப்படின்னா ஒரு சுன்னத்து இருக்குது அதை புறக்கணிக்கிற அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் இல்லாமல் நம்ம வந்து அதை புறக்கணித்தா ஒரு தவறுமே இல்லை. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? இத்தகைய செயல்களுக்கு உலுவின் சுன்னத்துக்கள் என்று கூறப்படுகின்றன. இப்படிப்பட்ட சுன்னத்துக்கு தான் என்ன சொல்கிறாங்க? உலுவின் சுன்னத்துக்கள். அந்த சுன்னத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். உலுவின் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்வது. இது வந்து நம்ம வந்து உலு எடுக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லணும்? நம்ம பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் பெயரை யார் உலுவின் கூறவில்லையோ அவருக்கு உலுவே இல்லை. ஆக்சுவலி இதை வந்து சுன்னத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நம்ம வந்து சொன்னாலும் சொல்லாட்டி எந்த ஒரு பாவமும் இல்லை, ஆனால் செய்தால் நமக்கு நன்மை. ஆனால் இங்கே உலுவின் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது கட்டாய கடமை. ஸோ இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே உலு செய்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹுடைய பேரை வந்து சொல்லி தான் நம்ம என்ன செய்யணும்? வந்து உலு எடுக்கணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு உலு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஷிவாக், பல் துலக்குவது. ஆதாரம்: ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் எனது சமூகத்திற்கு சிரமம் அளித்து விடுவேன் என்று இல்லை என்றால் ஒவ்வொரு முறை உலு செய்யும்போது சிவாக் செய்யும்போது பல் துலக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்கிறாங்க, என்னுடைய சமூகத்துக்கு வந்து இந்த சிரமம் மட்டும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி ஒலு எடுக்கும்போது பல் துவக்கணும், அதான் சிவாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நான் கட்டளையிட்டிருப்பேன். ஆனால் இது வந்து என்னுடைய சமூகத்திற்கு வந்து ஒரு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இதை வந்து நான் வந்து கட்டளை எதுவுமே விடலை. ஜஸ்ட்டு வாய் கொப்பளித்து பல்லை வந்து தேய்ச்சி கழுவுனா போதுமானது அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்து பல் துவழ்த்தா என்னது வந்து எந்த ஒரு குற்றமும் இல்லை. இது வந்து நமக்கு சிரமம் அப்படிங்கிறதுனால தான், ஏன்னா நம்மளுடைய மார்க்கம் வந்து இஸ்லாம் எளிய முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு சிரமத்தை தரக்கூடிய எந்த விஷயத்தையுமே அல்லாஹு தஆலா சொல்ல மாட்டான். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலுவின் ஆரம்பத்தில் இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது. அப்படின்னா உழுவில் வந்து ஆரம்பத்தில் வந்து இரு கைகள் மணிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்ற கை அந்த ஸ்டார்டிங் அதை வந்து கழுவணும் இரு கைகளையும். உழு செய்வதற்குரிய தண்ணீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டது. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. அவர்கள் உழு செய்ய ஆரம்பித்தார்கள். அவங்க வந்து உழு செய்ய வந்து ஆரம்பித்தார்கள். முதலில் தனது முன்னங்களை கழுவினார்கள். அப்படின்னா தனக்கு கையும் இருக்குது பார்த்தீங்களா, 2 கை மணிக்கட்டு வர, அதை கழுவுனாங்க அப்படின்னு சொன்னாங்க.
அன்னார்ந்து நன்கு வாய் கொப்பளித்து மூக்கில் தண்ணீர் செலுத்தி உறிஞ்சி மூக்கை சுத்தம் செய்வது. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நல்லா வாய் கொப்பளிப்பாங்களா. எப்படின்னா அதோடைய அண்ணாந்துன்னா இப்படி அண்ணாந்து வாயை கொப்பளிப்பாங்க பார்த்தீங்களா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் மூக்கில் வந்து நல்லா தண்ணி செலுத்தி உறிஞ்சி மூக்கை சுத்தம் செய்வது. ஆக்சுவலி உறிஞ்சினா வந்து நமக்கு வந்து தலை வந்து ரொம்ப பெயின் ஆயிடும், ஏன்னா தண்ணி வந்து மூக்குக்குள்ளே போச்சுன்னா. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு மூக்கள் உள்ளே இருக்கிறத மட்டும் நல்லா கழுவுனாது போதுமானதான். நோன்பாளியாக இருந்தால் அன்னார்ந்து வாய் கொப்பளிப்பதையும் மூக்கில் தண்ணீர் உறிஞ்சுவதையும் தவிர்க்க வேண்டும். சப்போஸ் நீங்கள் நோன்பு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அன்னார்ந்து வாய் கொப்பளிக்கணும், இல்லை மூக்குக்குள்ளே நல்லா விட்டு அப்படின்னா தேவையில்லை, சாதாரணமாக கழுவுனாவே போதுமானது. வெறும் வாய் கொப்பளிப்பதையும் மூக்கில் தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்வதையும் மட்டும் செய்ய வேண்டும். அதான் வெறுவாயில் சும்மா மூக்கிலையும் வாயிலையும் தண்ணி எப்பயும் போல் நம்ம வந்து செய்தாலே போதுமானது. ஆதாரம் 1. உழு செய்வதற்குரிய தண்ணீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் உழு செய்ய ஆரம்பித்தார்கள். அதே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து தண்ணீர் கொண்டு வந்தது. இப்போ தண்ணி கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க, உழு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்பயும் போல் தன்னுடைய முன்னங்கைகளை கழுவினார்கள். பிறகு 3 முறை வாய் கொப்பளித்தாங்க. கைகளை கழுவுனாங்க, அதுக்கப்புறம் வாய் கொப்பளித்திருக்காங்க. 3 முறை வந்து தண்ணீரை வந்து மூக்கில் செலுத்தி சுத்தம் செய்தார்கள். ஓகேங்களா. ஆதாரம் 2. லக்கீத் இப்னு ஷப்ரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, உலுவை பற்றி எனக்கு அறிவிங்கள் என்று நான் கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலுவை முழுமையாக செய். மூக்கை சுத்தம் செய்யும் போது நன்றாக தண்ணீரை உறிஞ்சி சுத்தம் செய். நோன்பாளியாக இருந்தாலே தவிர. அப்போ இங்கே வந்து லக்கீத் இப்னு ஷப்ரா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு வந்து உலு செய்கிறத பற்றி எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உலு செய்யும் போது ஒரு முழுமையாக செய், அறகுறையாக செஞ்சுட்டு ஓடாதீங்க. உலு செய்யும் அப்படிங்கிறப்போ நியத் வேணும். அப்போ அது செய்கிறப்போ எந்த ஒரு அவசரம் எதுவுமே இல்லாமல் தண்ணி நீர் நம்ம எந்தெந்த பாட்டெல்லாம் கழுவுறோமோ அதில் நல்லா தண்ணீர் வந்து படணும். அப்புறம் மூக்கை வந்து சுத்தம் செய்யும்போது மூக்கை வந்து நல்லா சுத்தம் செய்யணும். ஜஸ்ட் உள்ளே இருக்கிறத மட்டும் இதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் என்னது, நன்றாக வாயையும் நல்லா கழுவணும். இதே நீ நோம்பாளியாக இருந்தினா இது வந்து தேவையில்லை. இதுக்கு ஒரு பயான் இருக்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஒரு சஹாபி வந்து தொழுதுருக்காங்க. அது என்னென்னா ஒளி எடுத்திருக்காங்க, ஒளி எடுத்துகிட்டு தொழுதுருக்காங்க போல். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய ஒளி வந்து சீராக இல்லை, நீ மறுபடியும் ஒளி எடுத்துகிட்டு வந்து தொழுகுண்டு. அதேபடி மறுபடியும் ஒளி எடுத்து தொழுதுருக்காங்க. அப்போயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய ஒளி சரியில்லை, மறுபடியும் போய் ஒளி எடுத்துகிட்டு தொழு. இது மாதிரி 3 முறை வந்து சொல்லியிருக்காங்க. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க சஹாபி வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து ஒளி எடுக்க தெரியல, நீங்களே சொல்லித்தாங்க அப்படின்ட்டு. உன்னுடைய காலுடைய பின்புறம் இருக்குது பார்த்தீங்களா, காலுக்கு பின்னாடி, அது வந்து நினையவே இல்லை, தண்ணீரே நினையலை. ஸோ நீ வந்து ஒளி எடுக்கும்போது முழுமையாக தண்ணீர் வந்து நினைத்தால் மட்டுமே அதனுடைய ஒளி வந்து இதாகும். ஸோ நீ வந்து ஒழுங்காக தண்ணீர் வச்சு நல்லா ஒளி எடு அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்களாம். உறுப்புகளை தேய்த்து கழுவ வேண்டும். அடர்த்தியான தாடியை கோதி கழுவ வேண்டும். அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளையுமே நல்லா தேய்த்து வந்து கழுவ வேண்டும். இதே தாடி ஆண்களுக்கு வந்து தாடி அப்படின்னா இருக்குன்னா அதை நல்லா கோதி கழுவ வேணால் அதுக்குள்ளே நல்லா விட்டு கழுவ வேண்டும். ஆதாரம் 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முத் உடைய 3 மடங்கு அளவு தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. முத் அப்படின்னா ஒரு அரை லிட்டருக்கு குறைவாக இருக்கிற தண்ணியை தான் முத் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 3 மடங்கு அளவு தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. யார் முன்னாடி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி. அவர்கள் உலு செய்தார்கள். அப்போது தனது 2 குடங்களையும் தேய்த்து கழுவினார்கள். 2 குடங்கள் அப்படின்னா நமக்கு இந்த நெத்தி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வாய்க்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதை வந்து நல்லா தேய்த்து கழுவினார்கள். அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நம்மனா இந்த ஜென்ரேஷன் வந்து ஓடும் தண்ணியில் தான் கழுவிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு தெரிகிறதே இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் எப்படின்னா ஒரு சின்ன வாளி, ஒரு ஜக்கெட் கூட சொல்லலாம், அதில் சின்ன வாளியில் அதில் தான் கழுவி காலி எல்லா மூஞ்சியுமே கழுவிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பக்கெட்னா பெரிய பக்கெட்டில் ஒரு சின்ன பக்கெட் போதுமான அளவு தண்ணீரை வச்சு ஒழு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஆதாரம் 2. தௌரித் இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்தால் தனது 2 கால்களையும் விரல்களையும் தனது சுண்டு விரலால் தேய்த்து கோதி கழுவுவதை நான் பார்த்தேன். இங்கே வந்து முஸ்தவரத் இப்னு அப்படிங்கிறவங்க வந்து சொல்கிறாங்க என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒழு செய்தால் தன்னுடைய கால்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவாக இருந்தாலும் சரி விரல்களாக இருந்தாலும் சரி, அவங்க சுண்ட விரல் வச்சு நல்லா தேய்த்து நல்லா கோதி கழுவுறதை வந்து நான் பார்த்துருக்கேன். அப்படின்னா எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒழு செய்யும் போது அழகிய முறையும் அழகாக ஒழுக்கத்தோடு எவ்வளோ அழகாக நீட்டாக கழுவியிருக்காங்க. அது போல தான் நம்மளும் கழுவணும். ஆதாரம் 3, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்தால் ஒரு கை தண்ணீரை எடுத்து அதை தனது தாடிக்குள் நுழைத்து அதன் மூலம் தனது தாடியை கோதி கழுவுவார்கள். அப்படின்னா தண்ணி எடுத்தால் ஒரு கை அளவு எடுத்தால் அது தாடிக்கு மட்டுமே நல்லா கோதி வந்து கழுவுவாங்க. மேலும் கூறுவார்கள், இப்படிதான் எனது ரப்பு எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். இது நான் பண்ணலை, என்னுடைய ரப்பு வந்து அப்படின்னா அல்லாஹு தாலா எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். தாடியை வந்து ஒளி எடுக்கும்போது நல்லா கோதி கழுவணும் அப்படின்ட்டு. இங்கே மூத் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் ஆல்ரெடி, இருந்தாலும் சொல்லுறேன். 628 மில்லி லிட்டர் ஆகும். அதாவது முத்தின் 3/2 பகுதி என்றால் 418 லிட்டர், அரை லிட்டருக்கு கொஞ்சம் குறைவான அளவு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணியோடைய அளவை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ 6வது, கைகளையும் கால்களையும் கழுவும் போது முதலில் வலதையும் பிறகு இடதையும் கழுவ வேண்டும். நீங்கள் வந்து கையை வந்து கழுவுறீங்க அப்படின்னா எதை கைகளையும் கால்களையும் கழுவும் போது எதை முதல்ல கழுவணுமா, வலதையும் அதுக்கப்புறம் தான் இடது. வலதுன்னா என்னது, சோத்தாங்கைன்னு சொல்லுவோம்னா அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கத்தை விரும்புகின்றவர்களாக இருந்தார்கள். அப்படின்னா வலது பக்கத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் சரி அதுக்கு வந்து வலது கையை தான் முதலிடமாக வச்சுருக்காங்க. தனது வலது கையால் வாங்குவார்கள். யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்தா நம்ம பொதுவாக எந்த கையால் தான் வாங்குவோம், வலது கையால் தான் வாங்கணும். வலது கையால் கொடுப்பார்கள். வாங்குறதும் சரி கொடுக்கறதும் சரி எந்த கை யூஸ் பண்ணுறாங்க, வலது கை. அப்புறம் தனது எல்லா காரியங்களிலும் வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பிப்பதை விரும்புவார்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தன்னுடைய வலது பக்கத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிற ஒரு பழக்கமாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் அவங்களும் விரும்பியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் சரி என்ன காலை எடுத்துக்கணும், வலது கை சாப்பிட்றப்போ அப்புறம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்போ நம்ம வாங்குறப்போ இதெல்லாம் எதை நம்ம வந்து கொடுக்கணும், வலது கையை தான் கொடுக்கணும். இதே வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்னது, வலது கால்களே. ஓகேங்களா. முகத்தையும் கைகளையும் கால்களையும் முகத்தையும் சரி கைகளையும் சரி கால்களையும் கழுவும் போது 3 முறை கழுவ வேண்டும். ஒரு முறை கழுவுவது கட்டாயமாகும், 3 முறை கழுவுவது சுண்ணாவாகும். இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முகத்தை கழுவும் போதோ கைகளை கழுவும் போதோ இல்லை கால்களை கழுவும் போது வந்து 3 முறை வந்து கழுவ வேண்டும். ஆனால் இதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை கழுவு வந்து கட்டாயம், அப்படின்னா கட்டாயம் ஃபர்லு. அதே 3 முறை கழுவு வந்து சுண்ணாவாகும். அப்படின்னா முதல் முறை நீங்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணுறது ஃபர்லு, கட்டாய கடமை. இதே நீங்கள் வந்து அந்த தண்ணி எனக்கு பட்ட மாதிரி இல்லை, நான் 2-3 முறை கழுவுனா தான் எனக்கு வந்து நான் ஒளி எடுத்த ஃபீலிங் வரும் அப்படின்னா நீங்கள் 3 முறை கழுவுனா அது வந்து சுன்னத்துகள். ஏன் இதை சுன்னத்து சொல்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்பற்றியிருப்பாங்க. எப்படி 3 முறை வந்து கழுவுவாங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை 2 முறை 2 முறை 3 முறை 3 முறை உழு செய்தார்கள். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறையும் உழு செய்து தொழுதுருக்காங்க, தண்ணிக்கு காணலை. அப்படின்னா இது 2 முறையும் ஒழு செய்து 2 முறை இல்லைனா 3 முறை ஒழு செய்து எழுதார்கள். அப்படின்னா இது என்னது, ஒழு செய்கிறப்போ 2-3 தடவை அப்படி இல்லை. நம்ம தண்ணி எடுத்து கழுவுறோம் பார்த்தீங்களா, முகத்தை வந்து 2 தடவை கழுவாங்க, இல்லைனா 1 தடவை கழுவாங்க, இல்லைனா 3 தடவை கழுவாங்க. ஆனால் ஒரு தடவை செய்கிறது வந்து கட்டாய கடமை, 3 முறைங்கிறது ஒரு சுன்னத்துக்கள். அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க. ஓகேங்களா. உழு செய்த பின்னர் நபி மொழியில் வந்துள்ள துவா ஓத வேண்டும். அப்படின்னா நம்ம வந்து உழு செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த துவாவை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும். என்ன துவானா, அதுக்கு முன்னாடி இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் உழு செய்வாரோ அந்த உழுவை மிக அழகிய முறையில் செய்வாரோ. அப்படின்னா உழு செய்தால் அழகிய முறையில் செய்யுங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த துவாவை ஓதுங்க. என்னன்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜ்அல்னி மினத் தவ்வாபீன வஜ்அல்னி மினல் முத்தஹரின்.
அப்படின்னா இதுக்குரிய பொருள் என்ற இந்த திக்ரை வந்து கூறுவரும். இந்த திக்ரை வந்து கூறுவருக்கு அவருக்கு வந்து சொர்க்கத்தில் 8 வாசல்கள் வந்து திறக்கப்படும். அப்போது சொர்க்கத்தில் இருக்க 8 வாசல்களுமே நம்ம ஒழு செய்ததுக்கு பிறகு இதை நம்ம வந்து அழகிய முறையில் ஒழு செய்துட்டு இதை நமக்கு ஓதுனா சொர்க்கத்தில் வந்து 8 வாசல்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் திறக்கப்படும். அவர் அவற்றில் எதில் வேண்டுமானும் நுழைவார். அதில் வந்து அவங்க எதில் வேணால் நுழையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் அகெயின் ரீட் பண்ணுறேன். அதுக்குரிய பொருளையும் நான் கீழே இருக்குது அதை சொல்லுறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மின தவ்வாபீன வஜ்அல்னி மினல் முத்தஹரீன். அதுக்குரிய பொருள் என்னன்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை துணை இல்லை என்று நான் சாட்சிக்கிறேன். அப்போ அல்லாஹு தாலா தான் வணக்கத்திற்குரிய, நம்ம வணக்கத்துக்கு தகுதியானவன் யார்? அல்லாஹு ஒருவன் தான். அவனுக்கு துணையை வேற எதையும் நம்ம வந்து வணங்கக்கூடாது. அதில் வந்து நான் வந்து உறுதியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் சாட்சி சொல்கிறேன். மேலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும். அது மட்டும் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறது அல்லாஹுடைய தூதரும் அது மட்டும் இல்லாமல் அடியாரும் ஆவார் என்று நான் சாட்சி சொல்கிறேன். நான் வந்து சாட்சி சொல்கிறேன். அல்லாஹுவே என்னை பாவம் மீட்சி கோருவரில் ஆக்கு. அப்படின்னா என்ன, நான் பாவம் செய்து அதுக்கு வந்து தவாப் செய்கிறோம் பார்த்தீங்களா? அப்படின்னா அல்லாஹு தாலா என்ன மன்னியுங்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தவாப் செய்யணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்பின் தவறுகள் எல்லாத்தையும் அழிக்கப்பட்ட அவங்களே ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அதற்கு மேற்பட்ட முறையில் நம்ம வந்து சொல்லணும். அதான் பாவம் மீச்சினா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அல்லாஹ் தாலாவிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும். மேலும் என்னை பரிசுத்தமானவர்களில் ஆக்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு நல்ல பரிசுத்தமானவர்கள் அப்படின்னா எந்த ஒரு தவறுகளுமே இல்லாத ஒரு பரிசுத்தமானவர்களாக ஆக்கு அப்படின்னு ஒவ்வொரு தொழுகையிலும் முன்னு நம்ம கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தவறுதலாக ஏதாச்சும் சொல்லியிருந்தால் அல்லாஹுக்காக மன்னியுங்கள். அல்லாஹு என்னை மன்னிக்கட்டும். அஸ்தகுஃபில்லா அஸ்தகுஃபில்லா அஸ்தகுஃபில்லா.